ஆமாம்மா, ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு போனா அவ இவ்வளவு நாளா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, கஷ்டப்படுறாளான்னு தெரியாம நான் ரொம்ப தவிச்சு போயிருந்தம்மா. யாருகிட்ட கேக்குறதுன்னு தெரியல. ஆனா இப்பதான் ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என் பொண்ணு அங்க சந்தோஷமா இருக்கா. உண்மையிலேயே அவங்க அவளை நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாப்பா? உன்ன மாதிரி தான் எனக்கும் சந்தேகம் இருந்துச்சுமா. ஆனா இப்ப இல்ல. என் மனசு அவளை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா வாழ போன இடம் பணக்கார இடமாச்சே. நம்ம நிலைமைக்கு அங்க போனா என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. நம்ம பொண்ணை அவங்க நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி இருந்தா எப்படிமா? அது மட்டும் இல்ல, அண்ணம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சுமா. அதனாலதான் உடனே இந்துவை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோமா. என்ன பாலு, பொண்ணு பார்க்க ஆர்வமா கிளம்பிட்ட போல இருக்கு. ஆமா, உடனே போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்க. இங்க பாரு பாலு, உன் பொண்ணு ரொம்ப பெரிய இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவளை பார்க்க போகும்போது வெறுங்கைய வீசிட்டு போயிடாத. ஸ்வீட்டு, பூ, பழம்னு வீட்டுல உள்ள எல்லாருக்கும் வாங்கிட்டு போ, புரியுதா? இதெல்லாம் நீங்க சொல்லணுமா என்ன? கண்டிப்பா ஒண்ணு விடாம எல்லாமே வாங்கிட்டு போறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கல்யாணத்துலதான் ஏதோ மனசங்கடம்லாம் நடந்து போச்சு. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரையும் ஒரு நாள் உன் வீட்டுக்கு விருந்துக்கு வர சொல்லி கூட்டிட்டு வா. இங்க வந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தடபுடலா சமைச்சு விருந்து பருமாறி நல்லபடியா சந்தோஷப்படுத்தி அனுப்பிவிடு. ஊர்வாய் அடைச்ச மாதிரி இருக்கும்ல. எதுக்கு சொல்றேன்னா, நம்மளும் அவங்கள நல்ல விதமா கவனிச்ச மாதிரி இருக்கணும், புரியுதா? நிச்சயமா வர சொல்றேம்மா. அப்ப நான் வர்றேன். தீபம்மா, நான் கிளம்புறேன். இந்துக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமாப்பா? நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ என்னை அந்த திட்டினீங்க. ஆனா இந்து வீட்டுக்கு தெரியாம ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கான். அவளை மட்டும் நேர்ல போய் பார்த்து வாழ்த்திட்டு வர போறீங்க. இருக்கட்டும்.